வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:35. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 10:21 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:41 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:41 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான நட்புகள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மனதளவில் மாற்றங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்புகள் கிடைக்கும். பரணி ஆதரவான நாள். கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். தேகநலன் சீராகும். புதுவிதமான அலைச்சல்கள் கூடும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும். மனதிற்கு விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை நெருக்கடிகள் நீங்கும். ரோகிணி ஆதரவான நாள். மிருகசிரீஷம் உதவிகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை கடமைகள் அதிகமாகும். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். புதுவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஆதாயங்கள் கூடும். அலைச்சல்களின் மூலம் முன்னேற்றங்களும் கிடைக்கும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் கூடும். பூசம் ஆர்வம் உண்டாகும். ஆயில்யம் ஆதாயங்கள் அதிகமாகும். சிம்ம ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் நெருக்கம் உண்டாகும். பூரம் ஆதரவுகள் கூடும். உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும். கன்னி ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும். ஹஸ்தம் உதவிகள் கிடைக்கும். சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும். துலாம் ராசி நேயர்களே, புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் ஆதரவான நிலை உருவாகும். பணியில் கௌரவங்களும் மேலோங்கும். பொருள் வரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பணியில் மேன்மையான நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். சுவாதி தடைகள் விலகும். விசாகம் ஆதரவுகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். குழந்தைகளை பற்றிய நெருக்கம் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். திகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது.
ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உற்சாகத்துடன் செயல்பட வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் குழப்பங்கள் தீரும். அனுஷம் முயற்சிகள் கைகூடும். சித்திரை கேட்டை பிரச்சனைகள் நீங்கும். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பூராடம் சந்தர்ப்பங்கள் கூடும். உத்திராடம் ஆதரவான நாள். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படவும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். திருவோணம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அவிட்டம் ஆர்வம் உண்டாகும். கும்பராசி நேயர்களை, திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும். சதயம் கௌரவங்கள் கூடும். பூரட்டாதி ஆதரவான நாள். மீன ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். ஆதரவானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். சுபிட்சங்கள் கூடும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி ஆசைகள் பூர்த்தியாகும். உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.